அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டேரோ ரீடிங் பார்க்க போறோம்னா, மே மாதம் உங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்க எப்படி அணுகலான்னு கைடன்ஸ் மெசேஜஸோடு சேர்த்து பார்க்க போறோம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 4 different oracle cards இருக்கு. Group number 1, you have clear away old energies. Group number 2, you have dance. Group number 3, you have embrace stillness. Group number 4, you have relax. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆர்குல் கார்ட்ஸ்ல இருக்கிற இமேஜஸ் வழியா நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வழியா நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வழியாகவும் சூஸ் பண்ணலாம். இல்ல இந்த கார்ட்ஸ்லயே நம்பர்ஸ் இருக்கு, அதன் வழியாகவும் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லனா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு, இதை அடிப்படையா வச்சும் நீங்க உங்களுக்கான குரூப்பை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு குரூப் நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1, உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களோட இந்த ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதான் நான் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 வாரத்துக்கு என்னால எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் டிராவல் பண்றதுனால அடுத்த 2 வாரத்துக்கு என்னால எந்த வீடியோஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி அமைய இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்கல் கிளியர் அவே ஓல்ட் எனர்ஜிஸ். யூ ஆல்சோ ஹேவ் வியூ ஃப்ரம் above. You have embracing enthusiasm. You have the phoenix. You have use your wisdom. Target. Mountain road. இதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா a goal oriented person. You are on the road to success. இங்க you have work life balance and growth. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மே மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ஒரு நெருக்கடியான நிலையில இருந்து சமீபத்துல மீண்டு வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் அந்த தாக்கத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சியை செஞ்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு மறு பிறவி மாதிரி நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு சில பேருக்கு இது ஏதோ ஒரு வகையான தோல்வியை குறிக்கலாம். ஒரு சில பேர் உங்களோட வேலையை நீங்க இழந்திருக்கலாம், அதனால கலங்கி போயிருப்பீங்க. இன்னும் சில பேர் உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல ஒரு தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வகையான நெருக்கடியான சூழல்ல இருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சியை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படவோ இல்ல இந்த தோல்வியை நினைச்சு நீங்க துவண்டு போகவோ அதற்கான காலகட்டம் இது இல்லை. இந்த மே மாதம் நீங்க களத்துல இறங்கி செயல்படக்கூடிய காலமா இருக்கும். சமீபத்துல நீங்க சந்திச்ச இந்த தோல்வி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கத்துக் கொடுத்திருக்கோம். மேபி இதற்கு முன்னதான் நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்திருக்கலாம். இந்த யூஸ் யுவர் விஸ்டம் அப்படின்ற ஆர்க்குல பாருங்களேன், இந்த லேண்டனை இவங்க இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருந்திருக்கலாம், அதையே நீங்க இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இது எனக்கு சேஃபா இருக்கு, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு செய்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இல்ல புதிய முயற்சிகள் செய்யாம அதே இடத்துலயே நீங்க இருந்திருக்கலாம், மாற்றத்தை விரும்பாததுனால. எந்த மாற்றத்தை நீங்க விரும்பாம இருந்தீங்களோ, எந்த மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நீங்க எந்த முயற்சியும் செய்யாம இருந்தீங்களோ, உங்களோட வாழ்க்கை சூழலே இந்த மாற்றத்தை உங்க மேல திணிச்சிருக்கும் சமீபத்துல. அதனால வேற வழியே இல்லாம இந்த மாற்றத்தை தழுவிக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த மாற்றம் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட இருக்கு. அதனால உங்களோட வாழ்க்கையை நீங்க உற்சாகத்தோட அணுக இருக்கீங்க. ஒரு புதிய கோணத்துல ஒரு புதிய பார்வையில பார்க்க இருக்கீங்க வித் எம்ப்ரேசிங் என்தூசியாசம். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இது எனக்கு எதுக்கு நடந்தது அப்படின்லாம் நீங்க யோசிக்காம இதோட பிகர் பிக்சர் என்ன, இது நடந்ததுனால என்னென்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில நான் விரும்பி கொண்டு வரணும் என்னோட முன்னேற்றத்திற்காக அப்படின்னு ஒரு கழுகு பார்வையில பார்க்க இருக்கீங்க. அதனால இந்த மே மாதம் நீங்க என்ன செய்ய இருக்கீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது முக்கியமானது, எது மிக முக்கியமானது, எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு
இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் இல்லையா? அது உங்களோட முன்னேற்றத்தை பற்றியதா இருக்கும், உங்களுடைய வளர்ச்சியை பற்றியதா இருக்கும். அதுலதான் நீங்க கவனம் செலுத்த இருக்கீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லயோ இல்ல உங்களால சரி செய்ய இயலாத விஷயங்கள்லயோ நீங்க கவனம் செலுத்த போறது இல்லை. நம்ம அடுத்த டேரோ கார்ட்ஸ் வழியா ரீடிங்கை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். For group number 1 please. Number 1 உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். ஏன்னா நீங்க சூஸ் பண்ண ஏஞ்சல் நம்பர் 111. இங்க பாத்தீங்கன்னா you have number 29, the phoenix அப்படின்ற ஒர்க்குல்ல. இங்க 38 இருக்கு, again 11. So ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பிகினிங் நீங்க உங்களுக்கே ஏற்படுத்திக்க இருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே இந்த ரீடிங்ல வெளிப்பட்டிருக்கு. For group number 1 please. இந்த மே மாதம் இவங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை இவங்க எப்படி அணுகலாம்? With the Tower card, இந்த ரீடிங்கோட ஓவரால் தீம்ல நான் சொன்னது மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க துளியும் எதிர்பார்க்காம இருந்திருக்கீங்க. அந்த மாற்றத்தை நீங்க விரும்பாம இருந்திருக்கீங்கன்னு சொல்லணும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை சூழல் இந்த மாற்றத்தை உங்களுக்கு வலுக்கட்டாயமா கொடுத்தது மாதிரி ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன செய்யறது, ஏது செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு மன குழப்பத்துல ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். இந்த மாற்றத்துக்கு பழகி கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்துல நீங்க தற்சமயம் இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கண்டிப்பா இது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றமா இருக்கு. ஒரு சில பேர் உங்க வேலையை நீங்க இழந்திருக்கலாம். ஐம் சோ சாரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்பாராம ஒரு மாற்றம் நிகழும் போது, எதிர்பாராத ஒரு சூழல் ஏற்படும் போது நம்மளுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. கோபம் வரும், வெறுப்பு வரும். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தெளிவு இருக்காது. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற பயம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சமயத்துல நீங்க ரொம்பவே பொறுமையா, நிதானமா சிந்திக்கிறது, செயல்படுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. With the Temperance, with Page of Pentacles and 7 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துல இருக்கீங்க இல்லையா? இந்த காலத்தை நீங்க எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலாம்னா, நீங்க புதிய விஷயங்களை கத்துக்கலாம். உங்களோட ஃபீல்ட் சம்பந்தமா, உங்களோட துறை சம்பந்தமா உங்களோட திறமைகளை வளர்த்துக்கலாம். மேலும் நீங்க படிக்கலாம். ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் நீங்க பண்ணலாம். உங்களோட தனித்துவமான திறமைகளை எப்படி நீங்க சரியாக வெளிப்படுத்துறது அப்படின்னு நீங்க பயிற்சி பண்ணலாம். ஸோ துவண்டு போகாம, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கலையே அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு நீங்க துவண்டு போகாம இந்த காலகட்டத்தை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கலான்றதுல உங்களோட எண்ணமும் செயல்களும் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கு, இங்க 10 of cups இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில ஒரு மாற்றத்தையோ, எதிர்பாராத மாற்றத்தை நீங்க சந்திச்சிருந்தாலோ, இல்ல உங்களுடைய வேலையை நீங்க இழந்ததுனாலயோ அதனுடைய தாக்கம் உங்களுடைய குடும்பத்திலும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு அமைதியற்ற ஒரு சூழல், வாக்குவாதம், கோபம், இயலாமை இதெல்லாம் உங்க குடும்பத்திலையும் வெளிப்பட்டிருக்கும். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தீவிரமான ஒரு மன குழப்பத்துல இருக்கும் போது நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய இயலாமையை நம்ம குடும்பத்துல இருக்கவங்களோடயோ இல்ல நம்மளோட அம்மா, அப்பா, கணவன், மனைவி அப்படின்னு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க கிட்டதான் காமிக்க முடியும் இல்லையா? அது மனிதரோட இயல்பா இருக்கும். ஆனா இந்த சமயத்துல நீங்க பொறுமையா, நிதானமா உங்களோட குடும்ப நபர்களிடையே நீங்க மனம் விட்டு பேசும்போது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, எல்லாமே சிறப்பா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது
குடும்பத்தினரிடம் இருந்து ஒரு ஆதரவு, ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இக்கட்டான நிலையில, ஒரு நெருக்கடியான நிலையில உலகமே இடிஞ்சு போனது மாதிரி ஒரு நிலை உருவாகும் போது, அந்த சமயத்துல குடும்பத்தினர் எவ்வளவு தூரம் பக்கபலமா இருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? சோ உங்களோட வேலையில நீங்க சந்திக்கிற ஒரு நெருக்கடியான நிலை உங்களோட குடும்பத்துல பிரதிபலிக்காம பாத்துக்கோங்க. உங்களோட குடும்பத்தை அது எந்த வகையிலயும் பாதிக்காம பாத்துக்கோங்க. சோ நீங்க விரும்பாத இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய வளர்ச்சிக்காகவே ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க வரக்கூடிய மாதங்கள்ல கண்டிப்பா உணர்வீங்க. With Page of Pentacles, ஒரு நியூ ஆஃபர், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்பர் 1 பத்தி பார்த்திருந்தோம். உங்க ரீடிங்ல நிறைய முறை நம்பர் 1 ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ ஆஃபர், ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாரங்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல கிடைக்க இருக்கு. நீங்க இப்ப சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல் முற்றிலுமா மாற இருக்குன்னு சொல்லணும் வரக்கூடிய நாட்கள்ல. இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஆர்க்குல நீங்க பாக்குறது மாதிரி இந்த மாற்றம், இந்த நெருக்கடியான ஒரு நிலை, இந்த சூழல் உங்களை இன்னும் வலிமையா ஆக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். உங்களை பற்றி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க உதவிட்டு இருக்குன்னு சொல்லணும். சோ நீங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்களா ஒண்ணு சேர அமைச்சு இன்னும் வலிமையா, இன்னும் மன உறுதியோட, உற்சாகத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் உங்க வாழ்க்கையோட அடுத்த ஃபேஸ், அடுத்த சாப்டரை அணுக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். குரூப் நம்பர் 1 உங்களுக்குன்னு ஒரு இலக்கை அமைச்சுக்க இருக்கீங்க. அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணம் செய்ய இருக்கீங்க. நீங்க போகக்கூடிய பாதை கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்குன்னு தான் You're on the road to success அப்படின்ற ஆர்க்கிள் வழியா பாக்குறோம். இந்த மாற்றத்தை நீங்க முழு மனதோட ஏத்துக்கும் போது உங்களுடைய வளர்ச்சி பாதையில நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க விரும்பாத இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னதான் நீங்க எந்த மாதிரி இருந்தீங்க, இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு நீங்க எந்த மாதிரி உங்க வாழ்க்கையை அணுகுறீங்க, எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னு வரக்கூடிய வாரங்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல நீங்களே பார்க்க இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க. Shout to the heavens with happiness. மன மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லணும். I wish you the best group number 1. இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங்கை இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா please like this video and subscribe to Rainbow Blessings and also share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்க ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதான் நான் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 வாரத்துக்கு என்னால வீடியோஸ் எதுவும் பண்ண முடியாது. நான் டிராவல் பண்றதுனால மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ்க்கு என்னால எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் டான்ஸ். You also have in the flow, you have wandering path, the chess queen, clear out the debris, you have diamond, you'll be receiving or giving a precious gift அப்படின்னு இருக்கு அந்த oracle. You also have basket, it says recognition, reward for merit. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மே மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களுக்கு ஒரு விஷன் இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருந்திருக்கு. அதுக்கு நீங்க கிளியரா பிளான் பண்ணி அந்த கோலை நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அப்ரோச் பண்ணி இருந்திருக்கீங்க. அதுக்கான ரிவார்ட், அதுக்கான நல்ல ரிசல்ட், அதற்கான அங்கீகாரம், வெற்றி உங்களுக்கு இந்த மே மாதம் காத்திருக்குன்னு சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய ஆர்க்கிள் கார்ட்ஸை 2 வித்தியாசமான மெசேஜ் இங்க கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மனநிலை இருக்கலாம். உங்க இலக்கை நீங்க அடையறதுக்காகட்டும், உங்களோட வேலையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சமயம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம். இது சரியாதான் போகுமா, நம்ம நினைச்ச மாதிரி இது அமையுமா, இந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உங்களுக்கு கிடைக்குமா, இல்ல வேற யாராவது உங்களுக்கு உடையதை பறிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்றது மாதிரி நெகட்டிவாவும் நீங்க திங்க் பண்ணிக்கலாம் அட் டைம்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நெகட்டிவ் டாக் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்குள்ளேயே எதிர்மறையா நீங்க சிந்திக்கலாம், யோசிக்கலாம். உங்கள அறியாமலேயே பல பயங்கள் உங்க மனசுல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா, இதெல்லாம் உங்க மனசுல இருந்து நீக்கிருங்க. இந்த மனநிலையில இருந்து நீங்க வெளியில வரணும். That's why you have clear out the debris. You have dance. இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் உங்க மனசுல இருந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, ஒரு டான்ஸ் பண்ணும்போதோ, இல்ல உங்க பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம், புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருக்குமாறு உங்களுடைய கார்ட்ஸ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத் sailing. என்ஜாய் த ஜர்னி. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உழைச்சிருக்கீங்க. நேரம் காலம் பார்க்காம உழைச்சிருக்கீங்க. நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கலாம். சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் நீங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல், லாங் டேர்ம் விஷன் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றது எல்லாம் நீங்க ஒதுக்கி இருக்கலாம். உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாம் நீங்க தியாகம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க இன்னும் சில வருடங்கள்ல ஒரு இடத்துல இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைப்பீங்களே, அந்த இடத்தை அடையறதுக்காக நீங்க இவ்வளவு கடினமா உழைச்சிருக்கீங்க. அதற்கான பலன் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்க இருக்கு. இது இந்த மே மாதத்திலிருந்தே நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தான் உங்களுடைய கார்ட்ஸ் வழியா என்னால சொல்ல முடியும். ஸோ நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா ரீடிங்கை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். இந்த மே மாதம் எங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை இவங்க எப்படி அணுகலாம். ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். மியூஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை நான் திருப்பி நம்ம நல்லா பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த 2 கார்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க பாருங்க. இவங்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கு, கைகள் கட்டப்பட்டிருக்கு. தி சேரியட் அப்படின்ற கார்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு வலிமையா உணர்றாங்க பாருங்க. அவங்களுடைய மன உறுதியும் தைரியமும் விடாமுயற்சியும் இந்த வெளிப்பட்டிருக்கு. எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்க மாதிரி இருக்கு தி சேரியட். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சில பேர், இந்த ரீடிங் பாக்குற ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்ல எந்த ஒரு சூழல் உங்களை இந்த மாதிரி உணர வைக்குதோ, இந்த மாதிரி ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்குதோ, அதுல இருந்து நீங்க வெளியில வரணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சில பேர் நீங்களே நெகட்டிவா பேசிக்கலாம், உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்கலாம். இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உங்க இலக்கை நோக்கிய பயணம் இருக்கும், ஆனா நீங்க துவண்டு போயிருக்கலாம். இது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல ஒரு சில சறுக்கல்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். இந்த ஆர்க்குல நீங்க பாக்குறது மாதிரி உங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு. அதை எப்படி முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தணும்னு உங்களுக்கும் தெரியும். அதை நீங்க செயலும் படுத்தி இருப்பீங்க. ஆனா ஒரு சில நபர்களாலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சூழல்னாலேயோ ஒரு துவண்டு போன மனநிலையில ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க கண்டிப்பா மீண்டு வரணும். ஏன்னா உங்களுடைய இலக்கை அடையறதுக்கு இன்னும் சில வாரங்களே இல்ல சில மாதங்களே இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு நீங்க அத பாதியிலேயே விட முடியாது இல்லையா? மீதி இருக்க பயணத்தையும் நீங்க தொடர்ந்து அதுல வெற்றி காணும் போதுதான் இந்த சேரியட்ல நீங்க பாக்குறது மாதிரி உங்களுடைய மன உறுதியும் மன வலிமையும் வெளிப்படும். சோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் நீங்க நினைச்சதை விட நல்ல பாதையை உங்களுக்கு அடையாளம் காமிக்கும், நல்ல வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இந்த மே மாதத்தை நீங்க அணுகி பாருங்களேன். அந்த வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்களா இருக்கும். யூ ஹாவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இன்ட்யூஷன். ஒரு ப்ரேயர்லயோ ஒரு மெடிடேஷன்லயோ நீங்க ஈடுபடலாம்.
நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க வழக்கமா தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் டாக் பண்ணிக்கும் போது நம்ம ஆன்மீகத்துல ஈடுபடுறது, ப்ரேயர் பண்றது, மந்திரங்கள் சொல்றது, இதெல்லாம் ஒளியின் பக்கம் நம்ம திரும்ப வர நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்துக்க இது ரொம்பவே உதவும் இல்லையா. டூ ஆஃப் மெட்டீரியல்ஸும் எனக்கு இதே மெசேஜ் கொடுக்குது. ஏதோ ஒரு ஆசிலேஷன் இருக்கு. இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, இது சரியா, இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா, இல்ல இதை விட்டுட்டு வேற ஒண்ணு ஆரம்பிக்கலாமா, இது செட் ஆகுமா ஆகாதான்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த குழப்பம் தேவையில்லை அப்படின்றதுதான் உங்களோட ரீடிங்ல ஆரம்பத்துல இருந்தே வெளிப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம மியூஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்லயும் பாக்குறோம். ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட சிம்பலிசம் தெரியுது பாருங்க இந்த கார்ட்ல. நீங்க இந்த கார்ட்ல பாக்குறது மாதிரியே உங்க இலக்கை நோக்கிய இந்த பயணம் ஒரு நீண்ட பயணமா இருந்திருக்கு, கடுமையா இருந்திருக்கு. உங்களோட சக்தியெல்லாம் நீங்க முழுவதுமா இதுக்கு கொடுத்த மாதிரி நீங்க உணர்ந்திருக்கலாம். அதனாலதான் ஒரு சில பேர் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க, இவ்வளவு தூரம் உங்க இலக்கை நோக்கிய பயணத்துல நீங்க வந்துட்டீங்க. அந்த ஃபினிஷ் லைன் ரொம்பவே பக்கமா இருக்கு. நீங்க அந்த ஃபினிஷ் லைனுக்கு இவ்வளவு பக்கமா வந்தப்புறம் இதுல இருந்து நீங்க திரும்பி போறது நியாயம் இல்லை இல்லையா. அது உங்களோட உழைப்புக்கு, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண டைம்க்கு, உங்களை நீங்களே வருத்திக்கிட்டதுக்கு இதுக்கெல்லாம் பலன் கிடைக்காம போயிடுமே. சோ இத்தனை நாட்களா மாதங்களா நீங்க எப்படி உழைச்சீங்களோ, மன உறுதியோட ஒர்க் பண்ணீங்களோ, பாசிட்டிவா திங்க் பண்ணீங்களோ, அதே மாதிரி மீதம் இருக்க பயணத்தையும் அதே எண்ணத்தோட அதே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நீங்க தொடர்ந்து போகணும் அப்படின்றதுதான் இந்த ரீடிங் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க ஒரு முக்கியமான மெசேஜ். இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் 9 of emotions and the world card. நம்ம ஆல்ரெடி you'll be receiving or giving a precious gift ன்னு பார்த்தோம், recognition, reward for merit அப்படின்னு பார்த்தோம். இது உங்களோட கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். இது சாதாரணமாகவோ இல்ல உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பாரபட்சம் பார்த்தோ உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் கிடையாது. உங்களோட கடின உழைப்புக்கும் உங்களுடைய தனித்துவமான திறமைக்கும் உங்க புத்திசாலித்தனத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு. சோ இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்திருக்கு, ஒரு லாங் டேர்ம் கோல் இருந்திருக்கு அப்படின்னு. அதை நீங்க கம்ப்ளீட் பண்றதுதான் இந்த வேர்ல்ட் கார்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. 9 of emotions ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. அதனால இந்த இலக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க உங்களே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்னும் எத்தனை மாதங்கள்ல இல்ல ஒரு வருடத்துல நான் இந்த நிலைமையில இருப்பேன் அப்படின்னு ஒரு கனவு கண்டிருப்பீங்க இல்லையா. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரமும் வெற்றியும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். நீங்க யார் அப்படின்னு நிறைய பேர் தேட ஆரம்பிப்பாங்க உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல. யார் இவங்க, யார் இந்த நபர் அப்படின்னு உங்களை தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு இதன் வழியா நிறைய வாய்ப்புகள், கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கொடுக்கப்படலாம். நீங்க இந்த கார்ட்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டோர்வே ஓபன் ஆனது மாதிரி உணர்வீங்க. அதுல எல்லாரும் உங்களை சந்தோஷமா கைத்தட்டி ஆரவாரமா வரவேற்கிறது மாதிரி நீங்க உணர்வீங்க. அதனாலதான் உங்களோட மெயின் ஆர்க்குல டான்ஸ் அப்படின்னு இருக்கு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருந்தா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்க போற வெற்றி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்கீகாரம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களோட இலக்கை நீங்க அடையறதுக்கும் உங்களுக்கு கிடைக்க போற புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய வழியை ஏற்படுத்தணும் அப்படின்னு உங்களை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச். இந்த ரீடிங்கை நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா please like this video and subscribe to Rainbow Blessings, and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்க ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதான் நான் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 வாரங்களுக்கு என்னால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. நான் டிராவல் பண்ண இருக்கிறதுனால மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ்க்கு என்னால எந்த வீடியோஸும் பண்ண முடியாது. உங்க ரீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்க்கு எம்ப்ரேஸ் ஸ்டில்னஸ். யூ ஆல்சோ ஹேவ் வாய்ஸ் லீடர், you have first light, you have the cosmos, live in the moment, you have inkpot. இதில் இருக்கக்கூடிய message problems to be resolved. You also have desk, pay attention to your work. You also have romantic connection and inspired.
குரூப் நம்பர் 3, இந்த மே மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன சொல்ல முடியும்னா, இந்த பிரபஞ்சமோ நீங்க நம்புற அந்த ஹையர் பவரோ உங்களுக்கு ஒரு வழிய அடையாளம் காட்ட இருக்காங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ சைக்கிள் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு பிரபஞ்சமும் நீங்க நம்புற அந்த ஹையர் பவரும் காட்டக்கூடிய வழி மிக சிறப்பா இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இருக்கலாம். நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சு ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இல்ல ஒரு சில பேருக்கு இது நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஆஃபீஷியலா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், இல்ல இது உங்களுடைய ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், இல்ல காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம். யார நீங்க ஒரு கைடா, ஒரு மென்டரா பாக்குறீங்களோ அவங்களிடம் இருந்து தக்க சமயத்துல உங்களுக்கு அறிவுரை கிடைக்க இருக்கு. இல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பை அடையாளம் காமிக்கலாம், ஒரு வழியை அடையாளம் காமிக்கலாம். இவங்களுடைய வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு, ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது அப்படின்னு தான் உங்க ரீடிங்ல இருந்து பார்க்க முடியுது. எம்ப்ரேஸ் ஸ்டில்னஸ், லிவ் இன் த மோமெண்ட், ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வ்ட் அண்ட் ரொமான்டிக் கனெக்ஷன். இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க நபரோட பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம், தீராத பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால நீங்க மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கலாம். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் மீது நீங்க நிறைய நேரம் செலவழிக்கலாம், அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கலாம், அதனால ஒரு சில பேர் மன அழுத்தத்துல இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்றத ஏத்துக்கக்கூடிய பக்குவம், மன வலிமை இல்லாத ஒரு நிலையில நீங்க தற்சமயம் இருந்துட்டு இருக்கலாம். அதனாலதான் உங்களோட மெயின் ஆர்க்குல யூ ஹேவ் எம்ப்ரேஸ் ஸ்டில்னஸ். உங்க மனதை நீங்க அமைதிப்படுத்துறது, உங்க மனதை நீங்க குணப்படுத்துறது, ஒரு சமமான மனநிலையில நீங்க இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. அதனால நினைவுகளே வாழாம உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் மீது செலுத்தாம இதுல இருந்து குணமாகி நீங்க இந்த ஆர்க்குல பாக்குறது மாதிரி லிவ் இன் த மோமெண்ட், பி இன் த பிரசன்ட், இதற்கு முயற்சி செய்யுங்க. நம்ம டாரோ கார்ட்ஸ் வழியா ரீடிங்கை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார் குரூப் நம்பர் 3 ப்ளீஸ். இந்த மே மாதம் இவங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை இவங்க எப்படி அணுகலாம்? சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு போர் வீரன் அவங்க படைசூழ போருக்கு சென்று அதுல வெற்றி அடைந்து அவங்க நாட்டிற்கு திரும்பறதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க, ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காங்க, அவங்க படைய முன்னெடுத்து செல்லக்கூடிய வலிமை மிக்க ஒரு நபரா இருந்திருக்காங்க. சோ நம்ம வாய்ஸ் லீடர் அப்படின்ற ஆளுக்குள்ள ஒரு மெசேஜ் பார்த்தோம் இல்லையா, இந்த சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அந்த எனர்ஜி தான் மேட்ச் பண்ணுது. நீங்க தற்சமயம் உங்க வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நபருடைய கைடன்ஸ், வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுது. இது எதனால நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல இருக்கலாம். அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம். வித் லவர்ஸ் கார்டு, ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி இது உங்களுடைய ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றிய விஷயமா இருக்கலாம். யூ ஹேவ் த லவர்ஸ் கார்டு, யூ ஹேவ் த டெவில் கார்டு, 7 of swords, 8 of swords. இதெல்லாம் நான் இந்த லிவ் இன் த மோமெண்ட் ரொமான்டிக் கனெக்ஷன்ல சொன்ன எனர்ஜியை மிரர் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க முழுமையா நம்பி இருப்பீங்க உங்களுடைய பர்சனை, ஆனா அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க,
இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இன்னொருவரோட ஒரு தொடர்புல இருக்கலாம், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம் வித் டெவில் கார்ட் அண்ட் 7 of swords. ஏதோ ஒரு வகையில உங்க மனச ஆழமா காயப்படுத்தியிருக்காங்கன்னு மட்டும் சொல்ல முடியும். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர். இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து நீங்க மனதளவுல விடுபெறதுக்கு இந்த கைடு, இந்த மென்டர், இந்த நபர் உங்களுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணலாம். ஸோ இந்த காலகட்டம் நீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்கவோ சிந்திக்கவோ அதுலயே நீங்க இந்த 8 of swordsல பாக்குறது மாதிரி மனதளவுல அந்த நிலையிலேயே இருக்கிறதோ இதுக்கான காலகட்டம் கிடையாது. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற நைட் ஆஃப் வான்ஸ்க்கு இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த பேஷன், அந்த டிரைவ், அந்த வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நபரா தான் நீங்க இருக்கணுமே தவிர நினைவுகளின் கைதியாகவோ இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கொடுத்த அந்த வலி, அந்த வேதனை, அந்த மன உளைச்சலின் கைதியாகவோ நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க இருக்கிற காலகட்டம் மிக முக்கியமான ஒண்ணா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லைட் அப்படின்ற ஆர்க்குல நம்ம பார்த்தது மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த சாப்டர், அடுத்த ஃபேஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய இந்த முடிவு ஒரு முக்கிய பங்கு வகிக்க இருக்கு அப்படின்றது மட்டும் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரேயர்லயோ மெடிடேஷன்லயோ ஈடுபடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டெய்லி நீங்க இதுக்காக ஒரு 15 minutes செலவழிங்களேன். காலையிலயும் மாலையிலயும் 15 minutes நீங்க ப்ரேயருக்கோ மெடிடேஷனுக்கோ செலவு பண்ணும்போது உங்க மன காயங்களை நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கு இது உதவும். உங்க மனதை நீங்க ஒருநிலைப்படுத்த இது உதவும். உங்களுடைய மெயின் ஆர்க்ல எம்ப்ரேஸ் ஸ்டில்னஸ் தான் இருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் முழுவதுமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய மன காயங்கள், வலிகள், வேதனைகள் அனைத்தையும் நீங்க ஒப்படைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் போது லைட் ஹார்ட்டடா ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி நீங்க உணர்வீங்க. இந்த பிரபஞ்சம், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர் உங்களோட என்னைக்குமே துணை இருக்காங்க அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த மே மாதம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு திறவுகோலா இருக்க போதுன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த நபர் இருக்காங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு கைடு, ஒரு மென்டர் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்க போறாங்க. அவங்களோட ஆதரவை உங்களுக்கு முழுமையா தர இருக்காங்க அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 3 உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க இருக்கிற இந்த நியூ சைக்கிள், இந்த நியூ ஃபேஸ், இந்த நியூ சாப்டர் நீங்க உற்சாகமா உத்வேகமா தொடங்க இருக்கீங்கன்னு சொல்லணும். அதுதான் இந்த நைட் ஆஃப் வான்ஸோட எனர்ஜி. உங்களோட இலக்கு, உங்களுடைய கவனம், உங்களுடைய ஃபோக்கஸ் இதெல்லாம் உங்களை நீங்க எப்படி மேம்படுத்திக்கலாம், இங்க இருந்து ஒரு வருடத்துல இல்ல 5 வருடத்துல நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதற்காக நீங்க உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணுங்க. ஸ்டெப் இன்டு யுவர் பவர் குரூப் நம்பர் 3. உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு உணர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க தெளிவா சரியா ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த 2026 நீங்க முடிக்கும் போது இந்த மே மாதம் உங்களுக்கு தனிச்சு தெரிய இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைட்ல நீங்க பாக்குறது மாதிரி ஆகட்டும், இந்த வாய்ஸ் லீடர் அப்படின்ற ஆர்க்கில் நீங்க பாக்குற இமேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி தான் நீங்க உணர்வீங்க. சரியான முடிவை சரியான நேரத்துல நம்ம எடுத்திருக்கோம், சரியான வழிகாட்டுதலை நம்ம கேட்டு செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டாகும். Sending you lots of love and healing energy group number 3. Thank you so much. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதா ஒரு மெசேஜ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 வாரங்களுக்கு என்னால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. நான் டிராவல் பண்ண இருக்கிறதுனால மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ்க்கு என்னால வீடியோஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்களோட ரீடிங்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்க்கிள் ரிலாக்ஸ். யூ ஆல்சோ ஹேவ் ரீச்சிங் யுவர் டெஸ்டினேஷன். யூ ஹேவ் அசெண்டிங் த மவுண்டன். யூ ஹேவ் தி ஐஸ் குவீன். யூ ஹேவ் எக்ஸ்பெக்ட் அ மிரக்கிள். ஹாப்பினஸ். You have grapes. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் டைம் டு கோ அவுட் அண்ட் ஹேவ் ஃபன்.
குரூப் நம்பர் 4 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மே மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ஒரு கோல் செட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க. இந்த மே மாதம் அந்த இலக்க நீங்க அடையறீங்க. அதுல வெற்றி காண இருக்கீங்க. ஒரு பிளெஸிங், ஒரு மிரக்கிள் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு. அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த வெற்றி எதுக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மன தைரியத்திற்கும், மன துணிவிற்கும், மன உறுதிக்கும் கிடைக்கிற வெற்றி தான் இது. ஏன்னா அசெண்டிங் த மவுண்டன்ல நீங்க பாக்குறது மாதிரி நிறைய இன்னல்களையும், சவால்களையும், எதிரிகளையும், துயரங்களையும் கடந்துதான் நீங்க இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க. இந்த இலக்க நோக்கிய பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த இலக்கு நீங்க நிர்ணயம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நெருக்கடியான நிலையில இருந்திருப்பீங்க. இது ஒரு சவாலா நீங்க உங்களுக்கே அமைச்சிருப்பீங்க. இது சாத்தியம் இல்ல, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுடைய கண்ணோட்டம் அந்த மாதிரி இருந்தாலும், இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய முடிவு, இது என்னுடைய இலக்கு அப்படின்னு நீங்க தீர்மானமா இருந்ததுனால உங்க இலக்க நோக்கிய பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பல எதிர்ப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையேன்னு சொல்லலாம். மற்றவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரி எதிர்மறையா தெரிவிச்சாலும், உங்களை டிமோட்டிவேட் பண்ணாலும், நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களுடைய முடிவுல நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க, நிலையா இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. இதை எடுத்து என்னால பண்ண முடியும், இதை என்னால சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு உங்களோட திறமைகள் மீது நீங்க நம்பிக்கை வச்சிருந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை உங்க மனதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய செயல்கள்லயும் வெளிப்பட்டிருந்திருக்கு. அதற்கான பலன்களையும், நன்மைகளையும், பாராட்டுகளையும் தான் நீங்க பெற இருக்கீங்க இந்த மே மாதம்னு சொல்லணும். உங்களுக்கு கிடைக்க இருக்க இந்த வெற்றி ஏதோ ஒரு குறுக்கு வழியை நீங்க தேர்ந்தெடுத்ததுனாலயோ, இல்ல ஒரு ஈஸி டார்கெட்டை நீங்க செட் பண்ணதுனாலயோ கிடைக்க போற வெற்றி கிடையாது. இது உங்க மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கும், இந்த பயணத்துல நிறைய சவால்களையும், இன்னல்களையும், எதிரிகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் தெரிஞ்சும் மன துணிவோட, மன தைரியத்தோட, விடாமுயற்சியோட செயல்பட்டதன் பரிசு இந்த மே மாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு இது எப்படி இருக்கலாம்னா, நீங்க கடந்து வந்த பாதை எவ்வளோ கரடு முரடா இருந்தது, எவ்வளோ இன்னல்கள், துயரங்கள் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சாலும், நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க திரும்பி பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா பண்ணியிருக்கலாம், இல்ல இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல எண்ணங்கள், பல கேள்விகள், பல சந்தேகங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ள நீங்க என்ன நினைக்கலாம்னா, இந்த இலக்க, இந்த இடத்த நம்ம எப்பயோ அடைஞ்சிருக்கணும். இவ்வளவு கால தாமதமா இந்த அங்கீகாரம், இந்த புகழ், இந்த பெயர் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஏதோ ஒண்ணு நீங்க இழந்த மாதிரி நீங்க நினைக்கலாம். மத்தவங்கலாம் இந்த ரேஸ்ல உங்களை விட முன்னாடி போனது மாதிரியும், நீங்க பின்தங்கி இருக்கிற மாதிரியும் நீங்க உணரலாம். ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்த இந்த துறை, நீங்க ஒர்க் பண்ற இந்த ஃபீல்ட் மற்றவங்களுடையது மாதிரி இல்லாம ஒரு ஸ்லோ growth இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் உங்களுக்கு சரியா கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல ப்ராப்பர் விசிபிலிட்டி இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம். அதனால நீங்க எவ்வளவுதான் வேலை பண்ணாலும், எவ்வளவு திறமையா வேலை பண்ணாலும் அது வெளிப்படாம இருந்திருக்கலாம். மற்றவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். சோ உங்களோட வளர்ச்சி தாமதப்படுறதாக நீங்க நினைத்தாலும், இந்த வெற்றியெல்லாம் எனக்கு எப்பயோ கிடைச்சிருக்கணும், இந்த அங்கீகாரம் எனக்கு எப்பயோ கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்களுடைய இந்த வளர்ச்சி நிலையான ஒண்ணா இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பெயர், புகழ், பணம், வசதி இதெல்லாம் நிலையான ஒண்ணா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கால தாமதமா நடக்குது அப்படின்னு நெகட்டிவா நினைக்காம, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இக்கட்டான நிலைகளையும், நெருக்கடியான நிலைகளையும் கடந்து வரக்கூடிய மன தைரியமும், துணிவும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் நபர்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க உங்களையே கேட்டுக்கும் போது அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனாலதான் உங்களோட கார்ட்ஸ்ல யூ ஹேவ் ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சனல் பவர். நான் இந்த ரீடிங் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி உங்களுடைய மன வலிமைக்கும், மன துணிவுக்கும், மன உறுதிக்கும் கிடைக்க போற வெற்றி தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ எந்த வகையிலையும் நீங்க மற்றவங்களோட குறைவா உங்களை நீங்க நினைச்சுக்காதீங்க. எந்த வகையிலையும் நீங்க மற்றவங்களோட தாழ்ந்து போகவும் இல்லை. நீங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சி காலதாமதம் ஆனாலும்
அது நிலையான ஒண்ணா இருக்க போது அடுத்தடுத்த புதிய பாதைகளை உங்களுக்கு அடையாளம் காமிக்க இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு மிரக்கிள், ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மே மாதம் உங்க மைண்ட் நீங்க பாசிட்டிவா, ரிலாக்ஸ்டா, லைட் ஹார்ட்டடா வச்சுக்கிறதுக்கான எனர்ஜி தான் உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குது. நம்ம டாரோ கார்ட்ஸ் வழியா ரீடிங்கை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார் குரூப் நம்பர் 4 ப்ளீஸ். இந்த மே மாதம் இவங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை இவங்க எப்படி அணுகலாம்? உங்களோட டெய்லி ரொட்டீன் தவிர்த்து, நீங்க எப்பவும் செய்யற விஷயங்களை தவிர்த்து, புதுசா ஒரு சில விஷயங்களை செய்ய இருக்கீங்க, ஒரு சில முயற்சிகளை செய்ய இருக்கீங்க. ஒரு சில பேர் நீங்க டிராவல் பண்ணலாம், இன்னும் சிலர் வெக்கேஷன் போலாம், ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு போகணும்னு இருந்திருப்பீங்க. உங்களோட வேலை நிமித்தமாகவோ இல்ல குடும்ப சூழல் காரணமாகவோ அந்த இடத்துக்கு போக முடியாம இருந்திருக்கும். ஆனா இந்த மே மாதம் நீங்க அதற்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட மெயின் ஆர்க்ல ரிலாக்ஸ் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. இங்க யூ ஹேவ் ஹாப்பினஸ், யூ ஹேவ் டைம் டு கோ அவுட் அண்ட் ஹேவ் ஃபன். ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆகட்டும், இல்லை உங்களுடைய ஹெக்டிக் ஸ்கெடியூல் ஆகட்டும், இல்லை மற்றவங்களோட ஒப்பிட்டு நீங்க ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கீங்கன்னு அந்த ஒரு நெகட்டிவான திங்கிங் ஆகட்டும், உங்களை நீங்களே லிமிட் பண்ணிட்டு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துற ஒரு நிலையில இருந்தும் நீங்க விடுபடுறதுக்காக இந்த டிராவல், இந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யலாம். ஒரு சில பேர் நீங்க தனிமையை விரும்பலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களோட ஹெக்டிக் ஸ்கெடியூல்ல இருந்து நீங்க ஒரு பிரேக் எடுத்து இயற்கையோட நான் நேரம் செலவழிக்கணும், மலை சார்ந்த இடங்கள், வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க இந்த இடங்களெல்லாம் தேடி போகலாம். குவீன் ஆஃப் கப்ஸ் கூட இதே மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கணும், எனக்கு எந்த கவலையும் இல்லாம நான் இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த குவீன் ஆஃப் கப்ஸோட இமேஜ். நான் ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியா ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கலாம், எவ்வளவு கடினமான பாதைகளை நீங்க கடந்து வந்திருக்கலாம் உங்களுடைய மன துணிவினாலையும் தைரியத்தினாலையும். ஆனா இதை விட நல்லா பண்ணியிருக்கணும், இதை விட பெட்டரா பண்ணியிருக்கணும், இதை விட உயர்ந்த ஒரு நிலையில நான் இப்போ இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மெசேஜை மிரர் பண்றதுதான் இந்த 2 of Wands. இந்த 2 of Wands-ஓட இமேஜ் பாத்தீங்கன்னா, இவங்க கையில ஒரு வாண்ட் பிடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு வாண்ட் இருக்கு பாருங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னதான் நீங்க பண்ண சாதனைகள், இதற்கு முன்னதான் உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள், இதற்கு முன்னதான் நீங்க சந்திச்ச போராட்டங்கள், துயரங்கள், எதிரிகள், இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த வாண்ட். இதுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கெட்டிருப்பீங்க, எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு நேரமும் காலமும் செலவழிச்சிருப்பீங்க, எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனா இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலையே, நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன், இது நாள் வரைக்கும் நான் செஞ்சது எல்லாம் ஒண்ணுமே இல்லை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு இது வரைக்கும் நீங்க பண்ண சாதனைகளையும், இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகளையும் ஒரு பொருட்டா பார்க்காம, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், இன்னும் எவ்வளவு சாதனைகள் பண்ணணும், நான் இந்த ரேஸ்ல ரொம்ப பின்தங்கி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இல்லையா. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகளுக்கும், இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரத்துக்கும் நீங்க நன்றியோடு இருக்கும்போது இந்த மாதிரி மிரக்கிள், இந்த மாதிரி பிளெஸிங் நீங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க புதுசா ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணிருக்கலாம், ஒரு விஷன் இருக்கும் உங்களுக்கு, ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கும். அதை நோக்கிய உங்களுடைய பயணத்துல இது வரைக்கும் நீங்க பண்ண சாதனைகள், இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடாது. இந்த இலக்கை நோக்கிய உங்க பயணத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அங்கீகாரம், நீங்க பண்ணக்கூடிய இந்த சாதனை எல்லாம் இதற்கு அப்புறம்தான்.
உங்களுக்கு நீங்களே சூட்டக்கூடிய இன்னொரு மகுடமா தான் இருக்கும். இந்த குவீன் ஆஃப் கப்ஸ்ல கூட ஒரு பியூட்டிஃபுல்லான கிரவுன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வெற்றி, இந்த அங்கீகாரம், இந்த புகழ், இந்த பெயர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு. இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதனால எந்த வகையிலும் நீங்க குறைந்து போகல, மற்றவங்களோட பின்தங்கிய நிலையில இல்ல, உங்களோட லைஃப் ஸ்டாக்னண்டா இல்ல. எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே நிறைவா கிடைச்சிருக்கு, மிகுதியா கிடைச்சிருக்கு, சிறப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க முதல் நினைக்கணும், நீங்க முதல் நம்பணும். அந்த மன நிறைவு உங்களுக்கு ஏற்படணும். வித் ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஒரு சில பேருக்கு இது உங்களோட வேலையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியூ ஆஃபரா இருக்கலாம், ஒரு புதிய வாய்ப்பா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் புதுசா வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் ஆஃபரா இருக்கும். இங்க இருந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதை தான் இருக்கு. உங்களுடைய மன உறுதியும் மன துணிவும் இன்னொரு முறை ஆழமா வெளிப்பட்டிருக்கிறது இந்த சேரியட் கார்ட்ல. ஆல்ரெடி ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சனல் பவர்ல நிறையவே இதை பத்தி பார்த்தோம். இங்க இருந்து ஒரு முன்னேற்ற பாதையில தான் நீங்க பயணம் செய்ய இருக்கீங்க. அதுதான் ascending the mountain, keep going forward அப்படின்னு நம்ம உங்க ஆர்க்கிள் வழியாகவும் பார்த்தோம். your light is shining brightly, அதுதான் அந்த சன் கார்ட் வழியாகவும் பார்க்கிறோம். நீங்க இன்னும் பிரகாசமா ஆக இருக்கீங்க. மனதளவுலயும் சரி, வெளிப்புறத்துலயும் சரி. நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, மன அமைதியோட, மன நிறைவோட இருக்கிறது தான் உங்களோட கார்ட்ஸ் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு. உங்களோட கார்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்பா, கிளியரா உங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் அ மிரக்கிள், ஹாப்பினஸ், ரிலாக்ஸ், கீப் கோயிங் ஃபார்வர்ட், டைம் டு கோ அவுட் அண்ட் ஹேவ் ஃபன். ஸோ இந்த மே மாதம் ஒரு செலிப்ரேஷனுக்கான மாதமா தெரியுது. வித் ஹாப்பினஸ், வித் சன் கார்ட் உங்க இலக்கு நீங்க அடையக்கூடிய மாதமா இருக்க போது. விஷிங் யூ த பெஸ்ட் குரூப் நம்பர் 4. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா please like this video and subscribe to Rainbow Blessings, and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.